வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்குற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகையே அடுத்து வரும் காலங்களில் அச்சுறுத்தலாக விளங்கும் உணவு வகை பிராய்லர் கோழி. சிக்கன் 65, சில்லி சிக்கன், பட்டர் சிக்கன், தந்தூரி சிக்கன், பெப்பர் சிக்கன், மஞ்சூரியன், நாட்டி சிக்கன், சிக்கன் ரோல், சிக்கன் கிரேவி, கபாப் சிக்கன், சிக்கன் வறுவல், சிக்கன் பார்த்தா, கிறிஸ்பி சிக்கன், ஸ்ப்ரிங் சிக்கன், கார்லிக் சிக்கன், சிக்கன் லாலிபாப், சிக்கன் டிக்கா, இன்னும் விதவிதமான வகைகளில் ருசிக்க திகட்ட வித்தியாசமான சுவைகளில் உமிழ்நீர் சுரக்க சப்பு கொட்டி சாப்பிடுவர்கள் மீண்டும் இதை நாடுவதற்கு காரணமும் கோழி இறைச்சியின் அலாதியான சுவைதான். இறைச்சியின் தன்மை வளர்ப்பு ஒருபுறம் இருக்கட்டும், அதே நேரம் எண்ணெயில் பொரித்த கலராய் வண்ணம் சேர்த்து செயற்கை சுவையூட்டிகளும் காரமிக்க அதீத மசாக்களும் சேர்த்த இவை நிச்சயம் உடலுக்கு நல்லதை மட்டும் தரும் என்பது கேள்விக்குறிதான். நாட்டுக்கோழிகள் இயற்கை உணவுகளும் தானியங்களும் கொண்டு வளர்க்கப்படுகின்றது. இதில் புரதச்சத்து நிறைந்திருக்கின்றது. நம் உடலுக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டால் உடம்புக்கு உரம் இட்டது போல் திம்மென்று இருக்கும் என்று சொல்லும் முன்னோர்களின் வாக்கு இன்று வரை பொய்க்கவில்லை என்று சொல்லலாம். நாட்டுக்கோழி அளவுக்கு பெருத்த நன்மைகளை பிராய்லர் கோழியிடம் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் அதன் வளர்ப்பிலும் குறை நேராமல் இருக்க வேண்டும். பிராய்லர் கோழி உரிய காலத்தில் உரிய இடைவெளி வரையான வளர்ச்சியை அதற்கு தகுந்த ஆகாரத்தின் மூலமே பெற வேண்டும். அதோடு பிராய்லர் கோழிக்கு தீவனம் இடுவதிலும் இந்திய உணவு தர நிர்ணயம் குறிப்பிட்டுள்ள அளவுக்கு மட்டுமே ஆன்டிபயோட்டிக் சேர்க்கை இருக்க வேண்டும். இப்படி வளர்ந்து விற்பனைக்கு வரும் கோழி இறைச்சியில் கேடு இருக்காது. ஆனால் இந்திய உணவு தர நிர்ணயம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஆன்டிபயோட்டிக் இந்த கோழியில் சேர்க்கப்படுவதால் இது 45 நாட்களுக்கு முன்னதாகவே வளர்ச்சி அடைகிறது. இதை சாப்பிடும் நமக்கும் பல தீங்கினை தருகிறது. பிராய்லர் கோழி என்று குறிப்பிட்டு சொல்லாமல் அசைவ உணவுகள் பெரும்பாலும் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவை உடலில் கொழுப்புகளாக சேரும். அதிலும் எண்ணெயில் பொரித்த எடுத்து சாப்பிடுபவர்கள் கூடுதலாகவே உடலில் கொழுப்பு சேர வாய்ப்பு உண்டு. உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பு இரத்த நாளத்தில் நுழைந்து கொழுப்பை தேக்கி வைக்கிறது. இவை அடைப்பை உருவாக்கும் பொழுது இரத்த அழுத்தம், இரத்தத்தில் மிகுதியான கெட்ட கொழுப்பு சேர்கிறது. விரைவில் பூப்படையும் பெண் குழந்தைகள் சிக்கன் மொறுமொறுவென்று சுவை கூட்டி தயாரிக்கப்படும் மிருதுவான சிக்கனின் ருசியால் மயங்கி கிடக்கிறார்கள். பெண் குழந்தைகள் போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இறைச்சியின் மேல் ஆர்வமாக கிடக்கும் பிள்ளைகள் விரைவில் உடல் பருமனையும் சந்திக்கிறார்கள். இந்த அதீத உடற்பருமனால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் விரைவிலேயே பூப்படையும் நிலையில் அடைகிறார்கள். அதாவது 8 வயது நிரம்பாத பெண் குழந்தைகளும் குழந்தை பருவத்திலேயே பூப்படைகிறார்கள். அதன் பிறகு மாதவிடாயிலும் பிரச்சனை சந்திக்கிறார்கள். இதற்கு முழுக்க கோழி பிரச்சனையே காரணமில்லை என்றாலும் அதுவும் ஒரு முக்கிய காரணமே என்று சொல்லலாம். கடந்த 10 வருடங்களாகவே பிராய்லர் கோழிகளை தொடர்ந்து சாப்பிடலாமா என்று கேள்விகள் பலரும் உண்டு. புரதம் நிறைந்தது கோழி இறைச்சி என்பதை மறுக்க முடியாது. அதே நேரம் அதை வளர்க்கும் முறையிலும் பாதுகாப்பு கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் அவை உடலுக்கு நன்மை செய்வதில் குறைகள் உண்டாகலாம். சிக்கன் ரெசிபிகள் விதவிதமாய் நாவின் சுவையை பன்மடங்கு பெருக்குவதில் குறையில்லை. இளம் வயதில் பெண் குழந்தைகள் பூப்படைந்து வருவதற்கு காரணங்களாக உணவு முறையும் சொல்லப்படுகிறது. அத்தகைய உணவு வகைகளில் உரிய முறையில் வளர்க்கப்படாத இந்த பிராய்லர் இறைச்சியும் ஒரு காரணம். உலகம் முழுக்க அசைவ பிரியர்கள் அதிகமாகி வருகிறார்கள். சுத்தமான அசைவம் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்பவர்கள் விரும்புகிறார்கள். அதே போன்று அன்றாடம் இறைச்சி வகைகளை அதிகம் எடுத்துக் கொள்பவர்களில் பலரும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்ல முடிவதில்லை. மூலிகை தாவரத்தையும் மருந்து இலைகளையும் தின்று வளர்ந்த ஆடுகள் இன்று சத்து இல்லாமல் சக்கையை உண்டு கொளுத்திருக்கின்றன. இதற்கு சற்றும் சளைக்காமல் தானியங்களை தின்று மட்டும் வளர்ந்த கோழிகள் சில குப்பை மேட்டில் மேய்ந்திருந்தாலும் சில கோழிகள் வீட்டு பராமரிப்பில் திடகாத்திரமாக இருக்கின்றன. எனினும் இவற்றை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாகின்றது. இன்றைய நிலையில் பிராய்லர் கோழி எனப்படும் கோழி இறைச்சிக்கு அசைவ பிரியர்கள் அனைவருமே அடிமையாகி கிடைக்கிறார்கள். சமீப காலமாக மருத்துவர்கள் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு விளையும் உணவுப்
உணவுப் பொருட்களைப் போன்று கால்நடை வளர்ப்பிலும் வீரியம் கலந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் சேர்க்கப்படும் இறைச்சி வகைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். இந்நிலையில் உண்ணும் இறைச்சியின் வளர்ப்பில் உரிய கணிப்பும் சரியான அளவில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை கண்டறிவதில் நிச்சயம் சிரமம் இருக்கவே செய்யும். சிறந்த கோழிப்பண்ணைகள் அரசு விதித்திருக்கும் நடைமுறைகளை பின்பற்றினாலும் இதிலும் சிலர் விதிமுறைகளை மீறுவதை தவிர்க்க இயலவில்லை. ஒருபுறம் அசைவம் உடலுக்கு சேர வேண்டும், அதிலும் புரதம் நிறைந்த கோழி இறைச்சி அவசியம் தேவை என்பது மறுக்க முடியாது. அதே நேரம் உண்ணும் கோழி உரிய முறையில் வளர்க்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அசைவ பிரியர்களில் அதிகமானோர் கோழி இறைச்சியை விரும்ப காரணம் அதன் சுவைதான். எலும்புகள் இல்லாமல் மிருதுவான இந்த இறைச்சியை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இதுபோல உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் இறைச்சிகளை தவிர்த்து நல்ல காய்கறிகளை மென்று தின்று நம் உடல் நலம் பெறுவோம். இதுபோல பயனுள்ள தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. அதற்கு நீங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம பதிவேற்றம் பண்ற காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. புதிய வீடியோவுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.